Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் தான் வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பெயிண்டிங்ஸை பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதான் நான் கடைசியாக பண்ண பெயிண்டிங் வீடியோ. அதாவது இதுதான் என்னோடய 3வது பெயிண்டிங் வீடியோ. அடுத்து வந்து இது என்னோட ரொம்ப ஃபேவரட். சிம்பிளாக அழகாக முடிஞ்சிச்சு, ஆனால் இதை யூடியூப்பில் போடல. இது வந்து ரொம்ப ஃபேவரட். இதான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு பெயிண்டிங் வீடியோ. இது வந்து புக் மார்க்கு சொதப்பிச்சிங்க. இதான் ஃபஸ்ட்டு பண்ண ஆயில் பேஸ்ட் புக் மார்க் வீடியோ. ஆனால் இது சொதப்பிச்சு. அது வந்து பேசிக்கில் பண்ணதுனால சொதப்பிச்சு. இது வந்து அதுக்கடுத்து ஒரு புக் மார்க் வரும், அதை பாருங்கள், அது செமையாக இருக்கும். இது வந்து டூடில், அதாவது என்னோடய 2வது டூடில். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு வரைய சொல்ல, ஆனால் அது இன்னும் யூடியூப்பில் போடலன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு பண்ண டூடில். அதாவது என்னென்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதில்ல விடுஞ்சிடும். ஓகே, அடுத்த ட்ராயிங் பார்க்கலாம். இது வந்து சும்மா நான் வரைஞ்ச ஒரு மாதிரியாக இருக்கும், பாருங்கள், நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்கல. அடுத்தது இதுதான் என்னோடய ஃபேவரட் புக் மார்க். அதாவது பண்ண புக் மார்க்லேயே பண்ணதே 2 புக் மார்க். அதில் வந்து இதுதான் வந்து ரொம்ப நல்ல ஒரு எனக்கு பிடிச்ச புக் மார்க்கே. இது 2வதாக பண்ண ஒரு ஆயில் பேஸ்ட் ட்ராயிங். இது வந்து பெயிண்டிங்கில் போய் வச்சுருக்க பாருங்கள், அனிமியோட பெயிண்ட் ட்ராயிங்கு. அடுத்து இது வந்து என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், ஏன்னா எல்லாமே அழகாக வந்துச்சு. இந்த தொட்டி மட்டும் தான் கேவலமாக வந்துச்சு, சொதப்பிச்சுங்க. சொதப்பல் ட்ராயிங் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இதுவும் எனக்கு பிடிக்கும், இதுவும் சொதப்பிச்சு. இந்த இடம், இந்த செடி கொடி மரம் போடுற இடத்துல பயங்கரமான சொதப்பல். அடுத்து இதுதான், இது வந்து என்னோடய 2வது பெயிண்டிங்கு. அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுவும் பார்த்தாச்சு. இது இப்போ காமிக்க போகிறது என்னுடைய ஃபேவரட் நோட்னே சொல்லலாம். என்ன நோட்னா, அனிமிக்காக வாங்கின ஒரு நோட். அதாவது ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ட்ராயிங் வந்து நம்மளோட ட்ராகன் பால்லேருந்து கோகு. 2வது பார்த்திங்கன்னா ட்ராகன் பால்லேருந்து வெஜிட்டா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜிராயா. எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. உடம்பு மட்டும் கொஞ்சம் கேவலமாக வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வரைஞ்ச ட்ராயிங்லேயே. வரைஞ்ச ட்ராயிங்கில் இதுவும் ஒன்று என்னோடய ஃபேவரெட்டு. அடுத்து இதுதான் மதரா உச்சி. அது ரொம்ப கேவலமாக வந்துடுச்சு. இது ரொம்ப நாளாக வரையணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மினாட்டோ என்னன்னு தெரில, கண்டுபிடிங்க. இது வந்து ககாஷி. இது வந்து இட்டாச்சி ஊச்சிகா. இது வந்து டான்ஜிரோ. இது வந்து இதுலேருந்து வாங்க, அதாவது டீமன் ஸ்லேயர்லேருந்து டான்ஜிரோ. அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன் பால் சூப்பர்லேருந்து ப்ரோலி. அடுத்து இது வந்து டீமன் ஸ்லேயர்லேருந்து இது ரென்கோக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் வாங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த ட்ராயிங் புக்கை பார்த்தோம்னா இதுதான். இது வந்து இதெல்லாம் ட்ராயிங் புக்னே சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு பேஜு. அடுத்து ஃபஸ்ட்டு வரைஞ்ச ட்ராயிங்கு இந்த வருஷத்துலையே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைஞ்சது இதுதான். இதுலேயும் வந்து நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுவேன். இது வந்து பாருங்கள், இது வந்து இஜிரோ. இது வந்து பாக்கி ஹன்மா. இது வந்து தெரியல, நிறைய கேரக்டர் ஸ்பேஸ் தெரியாது, இதுவும் தெரியல. இது வந்து பெயின். இது வந்து தெரியலங்க. இது வந்து அந்த ஒன் பஞ்ச் மேனில் தான் வரும், இதுவும் தெரியல யாருன்னு. இது வந்து கோகு.
பென்சில் ட்ராயிங்காக வாங்கினேன். ஆனால் கலர் ட்ராயிங்ஸ் கடைசியாக இல்லை நிறைய ஒரு 4-5 பண்ணியிருப்பேன் கலர் ட்ராயிங்ஸு. இதுவும் வந்து என்னோடய ஃபேவரெட். இதுவும் என்னோடய ஃபேவரெட்டு. அதான் கடைசி இது வந்து நருட்டோ. இது என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து நான் ரொம்ப நாளாக வரையணும்னு நினச்சேன், வந்துட்டேன். இது வந்து செயின்ஸா மேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலி. இது வந்து நானே யோசித்து வரைஞ்சேங்க. ஓகே, இது தலைவன் சிங்சானு. இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. ஸ்பான்ஜ் பாப் தான் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சேன் கேவலமாக. அதுக்கப்புறம் பார்த்துறாதீங்க, ஏன்னா இது நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்துறாதீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா காமிச்சிடலாம். இது வந்து கண்கள் பெயின். இது வந்து அந்த மொட்டையன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அனிமி தான், ஆனால் யாருன்னு தெரில. நருட்டோவில் தான் வரும். இது வந்து இதுவும் யாருன்னு தெரிலங்க. இதுவும் யாருன்னு தெரில. இது கக்காஷி தெரியும். இது வந்து மினியான்ஸ். இது வந்து வேணாம், இதுவும் வேணாம். இது வந்து பூ. அடுத்து இது வந்து கடைசியாக வெஜிடா ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த ட்ராயிங் புக்கு. அடுத்த ட்ராயிங் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரைஞ்சது வந்து இது வந்து பேசிக் ட்ராயிங் புக். ஃபஸ்ட்டு வரைஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா இது நருட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியல, இட்டாச்சியா அது வேறு யாரும் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி நருட்டோலேருந்து. இது வந்து லூஃபி. அவ்வளோதான். இது ட்ராயிங் புக்கு கிழிச்சு வந்தேன். ஒரு ரெண்டு ட்ராயிங் எல்லாம் 3 ட்ராயிங் இருக்கும். கிழிச்சு வந்த ட்ராயிங்கில் இதுவும் ஒன்று. இந்த ட்ராயிங் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. பாதியிலே விட்டேன்னா இன்னும் இது யூடியூப்பில் போடல, வரைஞ்சிட்ருக்கேன், கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து யாருன்னு தெரியல, இதை அப்படியே விட்டுருக்கேன். இது வந்து ஒன் பீஸ்லேருந்து வரைஞ்சேன், பேர் தெரியாது. தளபதி விஜய் எப்படி இருக்காரு சொல்லுங்கள். எஸ்கே. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ட்ராயிங் தான். இதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக வரைஞ்ச ஒரு ட்ராயிங். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். பை.